வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, போதக்கார இளவரசன் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பா. எத்தனை கவருங்க, எத்தனை குடும்பம் இருக்குதுங்க, இந்த மாதிரி எத்தனை குடும்பத்தில் இந்த மாதிரி குடியினால பிரச்சனை. அதாவது அந்த கவரு மேலே பண்டலாக வச்சுருக்கிறா. எல்லோரும் நினைக்கிறாங்க இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணுறா அப்படின்ட்டு. அதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். நேற்று ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை எல்லோரும் குடும்பமாக கோயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் அந்த அழுக்கு பெண்மணியும் அந்த போதக்கார இளவரசனுமே நேற்று உட்காந்துட்டு மருந்து தான் பேக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லோரும் நினைக்கிறாங்க பண்டலாக பேக் பண்ணுறாங்கன்னு. அவங்கள பற்றி தான் இப்போ பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சில ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், அதையும் பாருங்கள். அந்த மாதிரி போதக்கார இளவரசன் போடுவான்னு எனக்கு தெரியல. ஓகே, வீடியோக்குள்ளே வாங்க போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு பார்த்துருப்பீங்க. அதாவது சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் நீங்கள் ஒரு மருந்து வாங்குறீங்கன்னா டாக்டரோட அனுமதி பெற்று வாங்கணும், டாக்டரோட ஆலோசனை வாங்கணும். அதனால தான் இந்த சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் பேர் ஓடுறேன். இந்த போதக்கார இளவரசன் என்றைக்காவது இந்த மாதிரி ஒரு பேரோ, ஹாஸ்பிட்டல் பேரோ, டாக்டரோட ஃபோன் நம்பரோ இதை போட்டுருக்குறானா? இப்போ மருந்து விற்றுட்டுருக்குறானுங்க. அந்த அட்ரஸ் போட சொல்லுங்கள். இல்லைன்னா அது ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன் ஹாஸ்பிட்டலில் வாங்கலை. திருப்பூர் ஈஸ்வரன் கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு பூஜை நாட்டு மருந்து பூஜை பொருளெல்லாம் விற்றுட்ருப்பாங்க தெரியுங்களா, அந்த கடையில் வாங்குகிறான். அந்த கடையில் இருக்கிறவர் டாக்டராக கேட்டால் அவர் பயிற்சியாளர் தான் வருது கூகுளில். ஆனால் சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் நாகராஜ் அவர்கள் வந்து சித்தா டாக்டர். நான் ஃபோன் நம்பரை போடுறேங்க. 9445670646 9445670646. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நேற்று ஆடி 18ங்க. சரி, நேற்று ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, குடும்பத்தோடு கோயிலுக்கு போவாங்க. குடும்பத்தோடு உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறா. அப்புறம் எல்லோரும் நினைப்பீங்க பண்டலாக இவங்க வீட்டில் மருந்து வச்சுருக்குறா அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதுதான் பொய்யுங்க. ஒரு 4 பேர் வாங்குவாங்க மருந்து. அதோட வாங்கிறதுக்கு யுக்தி என்னென்னா, பண்டலாக கொரியரில் கவர் வச்சு இப்படி நீங்கள் ஏமாத்துனீங்கன்னா வச்சுங்க, ஐயோ என்ன இத்தனை பேர் மருந்து வாங்குகிறாங்க, அப்போ நாமளும் போய் மருந்து வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி நிறைய பேர் கேட்டு இந்த மருந்து சாப்பிட்டு யாராச்சும் நல்லானவங்க ஏதாவது காட்டுங்க அப்படிங்கிறங்கிற ஸ்க்ரீன்ஷாட்டில் நான் போட்டுக்கிறேன். மஞ்சுளா என்கிற பெண், சங்கீதா என்கிற பெண்ங்க இந்த 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்களாமா இவங்கிட்ட, இந்த போதக்கார இளவரசங்கிட்ட. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சுளா சங்கீதா என்கிற பெண்ணு இந்த மருந்து வாங்கி கணவர் மறுபடியும் குடிக்க போயிட்டா. அவர் என்ன சொல்கிறான்னா, போதக்கார இளவரசன் அத்தனை பேர் குடும்பத்தில் பிரச்சனை இருக்காமா. இன்றைக்கி ஆகஸ்ட் 5ங்க, கடையெல்லாம் பூட்டியிருப்பா. ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, டாஸ்மார்க்கில் வசூல் பயங்கரமாக இருக்குது. என்ன காரணம்னா, நேற்றே வாங்கி வச்சுருப்பா. அத்தனை பேர்த்து நம்மக்கிட்ட ஆர்டர் வாங்கியிருக்கிறாங்கம்மா. அதெல்லாம் பொய். அதாவது பண்டலாக பேக் பண்ணி வச்சுருக்குறா. 4 பேர் வாங்குறதுக்கு 4000 பேர் வாங்குற மாதிரி காட்டிக்கிறாங்க. அப்புறம் அந்த பொம்பளைவை தங்க மயிலுங்கிறா. திருட்டு மயில், அழுக்க மயில், சூற மயில். புருஷனை வேலைக்கு அனுப்பாமல் மக்கள்கிட்ட திருடி அந்த காசில் வாழ்ந்துருக்கிற ஒரு மனுஷனை உருவாக்குன ஒரு திருட்டு மயிலுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த பொய்கேரியோட அம்மாவாவுக்கு என்ன வேலைன்னு பார்த்துக்குங்க, பேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புள்ள 1ஆம் நம்பர் திருட்டு பேர்வழி. அந்த திருட்டு பேர்வழிக்கு நல்ல ஐடியா கொடுக்கணுங்க. ஆனால் நீ நல்லா திருடு, அப்போ தான் என் குடும்பத்துலேயும் இந்த காசில் சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டா இந்த பொய்கேரியோ அம்மாவுக்கு வேலை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவன் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறான். எல்லோரும் ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை குடும்பத்தோடு கோயிலுக்கு போவாங்க. ஆனால் இவன் குடும்பத்தோடு உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறா. தங்க மயிலாமா இந்த பொம்பளை, தங்க மயிலா நடு ரோட்டில் ஆடுறது. வாரம் பூரா கறி
மக்களை ஏமாத்துற அந்த பணத்தில் கறி தின்னு போட்டு தங்கமயில் இந்த பொம்பளையோட மூஞ்சி பாருங்கள். இது தங்கமயிலா? இன்றைக்கி ஆகஸ்ட் 5 தமிழக முதல்வர்கள் எல்லாத்துக்கும் அவார்டு கொடுப்பாங்க. இந்த போதைக்காரனை கூட்டிகிட்டு போய் ஒரு அவார்டு கொடுங்க. நீ அப்படி தான் சொல்ல போகிறாங்க. அப்புறம் 2 நாள் உடம்பு சரியில்லாத மூஞ்சி பார் எப்படி கொண்டு மருந்து பேக் பண்ணிகிட்டு இருக்குது. சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டல் டாக்டர் நாகராஜன் 9445670646 அவர்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு இந்த மருந்து வாங்குங்க. நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிறாங்க. அப்போ ஒரே வீடியோ 2 டைம் போட்டிருப்பா. அதுக்கு ஒரு காரணம் சொல்லியிருக்குதா. ஒரு வீடியோ போட்டிருந்தா வியூஸ் போகல, யாருமே கமெண்ட் பண்ணல. அதனால் என்ன பண்ணான்னா அந்த வீடியோ டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டிருக்குதா. அதான் உண்மை. அப்புறம் என்னங்கிறேன்னா, நான் அந்த கவரை காட்டிட்டு நிறைய குடும்பத்தில் பிரச்சனை இருக்குமா. குடும்பத்தில் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு ஆளை பார்த்துங்களா. 2 நாள் ஃபுல் போதையை போட்டு வீடியோ போட்டிருக்க மாட்டான், தெளிஞ்சிருக்குது. அப்புறம் கேட்டால் பொய்காரிக்கு உடம்பு சரியில்லையாமா. அந்த உடம்பு சரியில்லாத மூஞ்சி பாருங்க எப்படி உட்காந்து பேக் பண்ணிகிட்டு இருக்குது. நேற்று ஆடி கடைசி வெள்ளிக்கிழமை எல்லா குடும்பத்திலும் கோயிலுக்கு போய் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் குடும்பமே உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்குது. தயவு செய்து இவனை மாதிரி ஒரு கேவலமான ஆளை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. வாயில் ஃபுல்லாக புகையில் அந்த ஒத்தாட்டை பாருங்கள், பூரா பீடி சிகரெட்டு குடித்து பூரா கருப்பாய் கிடக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவன் ஒரு நாட்டு மருந்து கடையில் டாக்டரா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல, ஆனால் சப்ளையர் தான் போட்டுக்குது. அவங்ககிட்ட மருந்து வாங்கி ஏமாற்றிட்டு இருக்கிறா. யாருமே வாங்குறதில்ல இவங்ககிட்ட. 80% ஆள் வாங்குறதில்ல, அந்த 10% முட்டாளுக்கு இருக்குங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் போடுறேன், நீங்கள் நல்லா பாருங்கள். ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டுக்கிற இவன் எத்தனை பேர்த்த ஏமாற்றிக்கிறா. அத்தனை பேர் ஒரு ஏமாளிதா. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட மருந்து வாங்குகிற எல்லாருமே முட்டாளுதான். மறுபடியும் போய் குடிக்க தான் போகிறாங்க. ஃபீட்பேக்கு சின்ன குழந்தை பெரிய பொம்பளை கிளவிகளை வச்சு ஃபீட்பேக் போடுவா. எந்த ஒரு ஆம்பளையும் இவனுக்கு ஃபீட்பேக்கை கொடுக்கல. மொத்தத்தில் இவனை மாதிரி ஒரு திருட்டு பேர் வழி விரைவில் அழிஞ்சு போவாங்க. சத்தியமாக சொல்கிறேன், இவனுக்கு கொடிய நோய் தான் வரப்போகுது. ஓகே, அடுத்த வழியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.